இந்த மலையாள சினிமா மட்டும் எப்படிதான் ஒரு டிஃபரெண்டான ஒரு கதையெல்லாம் எப்படிதான் எடுக்குறாங்கன்னு அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இப்போ ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகி இப்ப தியேட்டர் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடி ஓடி இருந்திருக்கு. அது அப்ப ஓடிடில படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்த பார்த்தா ஒரு ஒரு ஃபேண்டசி, ஒரு காமெடி டிராமா மாரி எடுத்திருக்கானுங்க படம். இதுல என்ன ஒரு கதைன்னா, அவர் வாத்தியாரு. அவரு வாத்தியார் வந்து ஒரு ஒரு ரோஜா போர்டு மாரி ஒண்ணு வச்சிருப்பாப்புல. ரோஜா போர்டு மாரினா லூடோ கேம் மாரி ஒண்ணு வச்சிருப்பாப்புல. அத வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளையும் கண்ட்ரோல் பண்ணுவாப்புல. இது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 4 பசங்க அந்த ரோஜா போர்ட எடுத்து அவைங்க பார்த்து விளையாடுறானுங்க. விளையாடும்போது அந்த ரோஜா போர்ட எடுத்து அவைங்க ஒரு பக்கம் பார்த்தா சொதப்பி விட்டு கூடு விட்டு கூடு பாயிற மாரி ஒரு எப்படி 3 பேர் உடம்புலயும் வேற வேற ஆளுக்க மாறி கூடு விட்டு கூடு பாயிற மாரி ஒரு கான்செப்ட்ட போட்டு எடுத்திருக்கானுங்க. படத்த பார்த்தா டேய் பசங்க ஒரு 4 பேர் இருப்பானுங்களே, காலவலி எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. நம்ம சுராஜ் தலைவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஒரு 2 சீன்ல வருவாப்புல. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் இருக்க விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி கொண்டு வந்திருக்கானுங்க. மெயினான ஒரு கேரக்டர் ரஞ்சித்ன்னு ஒரு கேரக்டர். அ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஒரு கேரக்டர அப்படிதான் நமக்கே தோணுச்சு. அவர வச்சு தான் ஒரு அவர வச்சு தான் அந்த கதையே நகரும். படம் பேரு கொடைக்களம் அப்படின்னு ஒரு படம். காமெடி ஒண்ணு வரும். அந்த ஒரு சீன நம்ம பார்க்கும்போது வயிறு சிரிச்சு சிரிச்சு நமக்கு வயிறு வலி வருது. அது கண்டிப்பா அந்த படத்துல ஒரு 3, 4 சீன் இருக்கு கைஸ். கண்டிப்பா தரேன் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அதுல ஒரு சீன் என்னன்னா, நம்ம 4 பசங்க இருப்பானுங்க. அந்த 4 பசங்க வந்து எப்படி இருந்தா காமிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவைங்களுக்கு. அதுல அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து அவங்க ரூம்லாம் பார்த்தா ஒரே காமிக்ஸ் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ், டிசி இந்த மாரிலாம் காமிக்ஸ் தான் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கிற மாரி காமிச்சிருப்பானுங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் யோசிச்சு பண்ணும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். டிஷர்ட்ல இந்த ஒரு ரிஃப்ளெக்டர் மாரி ஒண்ணு லைட் மாரி ஒண்ணு வச்சிருக்கேன். பண்ணும்போது எப்படி இந்த கிரீன்லாந்து நெஞ்சில ஒண்ணு ரவுண்டமா ஒண்ணு இருக்கும்ல. அது எப்படின்னா ஒரு எஃபெக்ட் மாரி ஒண்ணு அடிக்கும் பாருங்க. அத பார்க்கும்போது நமக்கே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி ஒரு சீன வச்சிருப்பானுங்க. பிஜிஎம்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஓகே மாரி தான் இருக்கு. ஏன்னா தமிழ்ல பண்ணும்போது உங்களுக்கே தெரியாது எப்படி கொண்டு வந்து பண்ணுவாங்கன்னு. ஆனா இதுல பார்த்தா தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. மிச்சது பிஜிஎம்ல பார்த்தா அவ்வளோ ஒர்க்கா கிடையாது நமக்கு. கூடு விட்டு கூடு பாயுது. இத பத்தி தான் ஒரு கான்செப்ட்ட போட்டு ஒரு காமெடி டிராமா மாரி ஒண்ணு எடுத்திருக்கானுங்க. இந்த மலையாள சினிமாவ பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மாசத்துக்கு ஒரு படமாச்சும் ஹிட்டா குடுத்துறானுங்க. படம் தாறுமாறான ஒரு படம். கண்டிப்பா நீங்க படம் தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட மஸ்ட் வாட்ச்சா உட்கார்ந்து பார்க்கலாம். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கைஸ்.